தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் 8ஆம் நாளில் வாராகி அம்மனுக்கு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி, திருமஞ்சன பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி, மஞ்சள், சந்தனம் என பல வகையான விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆராதனைகளும் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற விசேஷ அலங்கார பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே துர்வாசபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய இசை முழக்கங்கள், மா, பலா, வாழை உள்ளிட்ட பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பாகம் பெரியாள் உடனுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சூர தேங்காய் உடைத்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ உன்மத்த வாராகி அம்மனுக்கு ஆஷாடன நவராத்திரி 8ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக வாராகி அம்மனுக்கு புத்தாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டன.
தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனை ஒட்டி புகழ் சோழர் மண்டபத்தில் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பிகை சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு, விபூதி, குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு ரத வாகனத்தில் நடராஜர் அம்பிகையுடன் திரு வீதி உலா வந்து காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க திருவீதி உலாவானது வடக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி வழியாக மீண்டும் ஆலயம் திரும்பியது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியின் 8ஆம் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் நடைபெற்ற சிவசக்தி நடனப்பள்ளி குழந்தைகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். இந்த நிகழ்வில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனைகளை விரைந்து நிறைவேற்றிட வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் சுவாமி மணக்கோலத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மங்களம் இசைக்க, சிறப்பு பூஜைகள் செய்து மாலை மாற்றி திருமாங்கல்ய நான் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் சுவாமி அருள் பெற்று சென்றனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆனி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் 3ஆம் திருநாளில் நெல்லையப்பர் சுவாமி பூத வாகனத்திலும், வெள்ளி சிம்ம வாகனத்தில் காந்திமதி அம்பாளும், சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் 3ஆம் திருநாள் மண்டபடியில் எழுந்தருளினார். தொடர்ந்து சோட உபச்சாரம், குடவரை வாயில் தீபாராதனையும், முகப்பு பந்தலில் சுவாமி அம்பாளுக்கு கந்தர்வர்கள் பூத்தூவும் வைபவமும் நடைபெற்றது. பின்னர் மேளதாளம் முழங்க சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.